ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயுடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச துவாரித்ய நத்யா ருஷப குருணாம் மைத்ரேயம் ஆசீனம் அகாதபோதம் ஷத்தோபஸ் ருத்யாச்சுத பாவசித்தக பப்ரச்ச சௌச்சீல்ய குணாபித்ருப்தக. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக குருவம்சத்தில் சிறந்தவரும் பகவத் தொண்டில் பூர்ணத்துவம் பெற்றவருமான விதுரர் உலகில் ஆழங்காண முடியாத அறிவை பெற்றிருந்த மாமுனிவரான மைத்ரேயர் அமர்ந்திருந்த தெய்வீகமான கங்காத்வாரத்தை ஹரித்வாரத்தை அடைந்தார். அமைதியில் பூர்ணத்துவமும் உன்னதத்தில் திருப்தியும் பெற்றிருந்த விதுரர் மைத்ரேயரிடம் பின்வருமாறு வினவினார். பொருளுரை. விதுரர் பகவானிடம் தூய பக்தி கொண்டிருந்ததால் முன்பே பூர்ணத்துவம் பெற்றவராக இருந்தார். பகவானும் ஜீவராசிகளும் தன்மையில் ஒன்றானவர்கள் என்றாலும் அளவில் தனிப்பட்ட ஜீவராசிகளை விட பகவான் மிக பெரியவராவார். பகவான் என்றுமே இழிவடையாதவர். ஆனால் ஜீவராசிகளோ மாயையின் வலையில் விழும் தன்மையுடையவர்கள். விதுரர் பகவானின் பக்தி தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அச்சுதபாவ பந்தப்பட்ட வாழ்விலுள்ள ஜீவராசியின் இழிவடையும் சுபாவத்தை கடந்து விட்டவராக இருந்தார். இந்நிலை பக்தி தொண்டினால் அடையப்பட்ட பூரணத்துவம் அச்சுதபாவ சித்த என்று அழைக்கப்படுகிறது. எனவே பகவானின் பக்தி தொண்டில் ஆழ்ந்துள்ள எவரும் ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாகவும் எல்லா நற்குணங்களையும் கொண்டவராகவும் இருக்கிறார். கற்றறிந்த முனிவரான மைத்ரேயர் ஹரித்வாரத்திலுள்ள கங்கை நதிக்கரையின் தனிமையான ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார். பூர்ணத்துவம் பெற்ற பகவத் பக்தரும் எல்லா உன்னத குணங்களையும் பெற்றிருந்தவருமான விதுரர் விசாரணை செய்யும் பொருட்டு மைத்ரேயரை அணுகினார். ஹரே கிருஷ்ணா.